தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள் இவ்வமையிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அந்த அல்லாஹ்வின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய மாணவி பிறந்த தின உரையை ஆரம்பம் செய்கிறேன். ரபீஉல் அவ்வல். ரபீஅ என்றாலே வசந்தம், வசந்த மாதம். நபி அவர்கள் பிறந்ததினால் இந்த மாதம் உண்மையிலும் உண்மையாக உறுதியாக அது வசந்த மாதம் தான். காரணம், இதய நபி உதயமான தினம். நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய, நம் மனைவி மக்களை விட மேலாக மதிக்கக்கூடிய, நேசம் கொள்ளக்கூடிய அந்த மாணவி உதித்த அந்த நாள் என்பது உண்மையிலேயே வசந்த மாதம் என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இருப்பதில்லை. வஹாபியர்களை தவிர, தௌஹீத் வேததாரிகளை தவிர மற்ற முஸ்லிம்களுக்கெல்லாம் இந்த மாதம் என்பது, மாணவி பிறந்த தினம் என்பது ஒரு சிறந்த நாள்தான், கண்ணியமிக்க நாள்தான், பெருநாள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் ஏதுமில்லை. அன்புக்குரியவர்களே, போஸ்டரை பார்த்தேன், ஏதாவது பேசி ஆகணும்ல. நமக்கு இன்னைக்கு தேர்வு நடந்துட்டு இருக்குது, நமக்கு இன்னைக்கு தேர்வு நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் விடக்கூடாது முடிவு எடுத்தாச்சு. அந்த கேள்வி இங்கே, பதில் எங்க என்பதுதான் என்னது அந்த போர்ட்டருடைய விஷயம். அது உண்மையிலேயே அறிவுபூர்வமான கேள்விகள், கேட்கவே பயமா இருக்கு. அப்படிப்பட்ட கேள்விகள், அதெல்லாம் யாராலும் பதிலே சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. ஒண்ணு என்ன, நபி அவர்கள் தமக்காக பிறந்த நாள் கொண்டாடியது எப்போது? இரண்டாவது, எந்த இடத்தில் கொண்டாடினார்கள்? அதற்கான நபி அவர்கள் என்ன ஓதினார்கள்? நபி அவர்கள் ஓதிய மௌலிது பெயர் என்ன? அவர்கள் கொண்டாடிய நாள் எது? நபிகளால் பிறந்த தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் யார்? அவற்றை ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கவும் என்பதாக தௌஹீத் வேததாரிகள் ஒரு போஸ்டரை ஒண்ணு அடிச்சிருக்காங்க, ஒரு பொருள்னா ஒட்டியிருக்காங்க. அந்த முகர கட்டைகளுக்கு நான் சில கேள்விகளை கேட்டேன். நகர விடுதலை, நரக விடுதலை, நகர விடுதலை, நரக விடுதலை என்ன சொல்லுது அப்படின்னா, போன வருஷம் இதே மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். அது என்ன பண்ணிருந்துச்சு, 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தௌஹீத் ஜமாத் நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம், மாபெரும் இரத்த தான முகாம். நான் உடனே ஒரு போஸ்ட் அடிச்சேன். போஸ்ட்னா அவனோட பணம் இல்ல, அவன்கிட்ட பணம் இருக்கணும், குர்பானி பணம் இருக்குது, ஃபித்ரா பணம் இருக்குது, ஜகாத் பணம் இருக்குது. நம்மகிட்ட அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நமக்கு வாய்தான் அல்லது பேஸ்புக் தான் அல்லது வாட்ஸ்அப் தான் என்னது நம்ம பதிவு போடுறது. போஸ்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு பணம் தான் இல்லை. அவங்க காலத்துல தான் நம்ம அடிக்கலாம். சரிங்களா? நான் ஒரு போஸ்ட் போட்டேன். நகரத்தில் சுதந்திரம் பெற்று தந்த நாளை முன்னிட்டு, நகரத்தில் சுதந்திரம் பெற்று தந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடத்தும் முகரக்கட்ட வஹாபிகளே, முகரக்கட்ட தௌஹீத் வேததாரிகளே, கொடிய நகரத்தை விட்டும் சுதந்திரம் பெற்று தந்த சுந்தர நபியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்த மாணவியை புகழ வேண்டாம், அந்த மாணவியை கவிதையை படிக்க வேண்டாம்,
சேர்ந்தோம். ஆமா இல்லையா? நம்ம நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்து பல கோடி நரகவாதிகளை சில கோடிகளாக சில லட்சங்களாக மாற்றி இருக்கிறார்களா இல்லையா? அந்த மாணவியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏன்பா நீங்க ரத்ததானம் நடத்துறேன்னு கேள்வி கேட்டேன். அதற்கு எங்கோ ஒரு மூளை இருந்து ஒரு தமிழ் ஜமாத்காரன் பதில் கொடுக்கிறான், இல்லாத ஒண்ணு பரப்பான். என்ன இந்த ஆதித்யாவை பாத்தீங்களா, இவர் எங்க பட்டவரான்னு தெரியல, இரத்ததானம் கூடாதுன்னு சொல்றது சொல்லிட்டான். நான் இரத்ததானம் கூடாதுன்னு சொல்லலடா, நான் சொன்னது என்னது அதற்கு கூடும் என்றால் ஏன் இதற்கு கூடாதுன்னு கேட்டேன். சரிங்களா இல்லையா? இங்க சொல்ல இந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இவங்களுக்கு நபி மேல நேசம் வராதுங்க. முனாஃபிகளுக்கு வருமா? நபியை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள், சஹாபாக்களை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள், இவர்களுக்கு ரசூல் விஷயமே இல்லை. ரசூல் தான் விஷயம், அல்லாஹ் ஒரு விஷயமே இல்லை, கல்லா தான் ஒரு விஷயமே, வேற எதுவுமே அவர்கள் நோக்கம்லாம் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது மாணவி அவர்கள் பிறந்த தினம்னா இவங்களுக்கு பெரிய விஷயமா? விஷயத்துக்கு வர அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோமே. நபி அவர்கள் எப்பொழுது பிறந்த தினம் கொண்டாடினார்கள்? நபி அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை பிறந்த தினம் கொண்டாடவில்லை. மாறாக கருணியர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று பிறந்த தினம் கொண்டாடி இருக்கிறாங்க. எப்படி கொண்டாடினாங்க? நோன்பு வச்சு கொண்டாடினாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபியிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. நபியை கேட்கிறாங்க, சுகிரான் சபதி சியாம் யௌமித்னை, நாயகமே ஒவ்வொரு வாரமும் சரியான திங்கட்கிழமை வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு இருக்கிறீர்கள், என்ன காரணம் என்பதாக சஹாபா பெருமக்கள் நபியிடத்திலே கேட்ட பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு பதிலளித்தார்கள். என்ன? ذَلِكَ, அந்த நாள் என்பது, அந்த திங்கட்கிழமை என்பது யௌமு உலித்து ஃபீஹி, அந்த நாள்ல தான் நான் பிறந்தேன். அந்த நாள்ல தான் என்ன செஞ்சேன்? நான் பிறந்தேன் என்பதனால் அந்த நாள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வாரமும் அந்த நாளை கண்ணியப்படுத்தும் விதமாக, அதை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நீ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த ஹதீஸ. நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு தான் அருட்கொடை. நபிக்கா நபி அருட்கொடை, நபிக்கு நபி அருட்கொடை அல்ல. நபி அவர்கள் இந்த சமூகத்திற்கு தான் அருட்கொடை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே உங்களை இந்த உலகத்திற்கு நாம் ரஹ்மத்தாக அருளாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லுவான். அப்படியானால் நபி அவர்கள் இந்த பூமியில் அவதரித்தது நபிக்கு அருட்கொடையா, இந்த சமூகத்திற்கு அருட்கொடையா? இந்த சமூகத்திற்கு தான் அருட்கொடை. அப்படின்னா நபி அவர்கள் பிறந்த தினத்தில் நபி அவர்களே நோன்பிருந்து கொண்டாடுகின்ற பொழுது, அந்த நாளை சிறப்பிக்கின்ற பொழுது ரஹ்மத்தாக அருளப்பட்ட நாம் ஏன் அந்த நபியை, நபி பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்தக் கூடாது? நபி பிறந்த தினத்தில் நோன்பு வைக்கக் கூடாது? நபி பிறந்த நாளை நாம் முன்னிட்டு ஏன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக் கூடாது என்பதை இந்த வஹாபிகள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நேசம் உள்ளவனுக்கு எது தேவையில்லை, ஆதாரமே தேவையில்லை. அதாவது மனைவியா மேல நேசம் வச்சுட்ட, ஏன் நீ மாற்றி வாங்கி கொடுத்த? நபி அவர்கள் ஆயிஷா நாய்க்கு வாங்கி கொடுத்தாங்களா? எப்படி? நபி அவர்கள் ஆயிஷா நாய்க்கு வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்குவாங்களா? நேசம் இருந்தது உண்மை என்று சொன்னால் எல்லாம் சரிதான், மாற்ற வரம்புக்குள் இருக்கின்ற வரை. நம்ம பிறந்த தினம் சொன்னா கேட்க வைக்க சொல்லல, குத்தாட்டம் போட சொல்லல, ஆடி பாடி டான்ஸ் ஆட சொல்லல, நபியை புகழ சொல்லுகிறோம், நபியுடைய பேரிலே தான தர்மங்களை வழங்க சொல்லுகிறோம், நபி மீது கோடி செலவாத்துகளை
சமர்ப்பித்து சொல்கிறோம், நபியுடைய புகழை கவிநடையில் படிக்கிறோம். இது என்ன பிரச்சனை? அது முதல் கேள்வி, சப்ஜெக்ட் க்ளோஸ். எப்படி நபி அவர்கள் பிறந்த தினத்தை எங்க கொண்டாடினாங்க? மதீனா கொண்டாடினாங்க. அதுக்கு வழி முடிஞ்சா? நபி பிறந்த தினம் கொண்டாடி இருக்காங்க. எங்க கொண்டாடினாங்க? மதீனா நகரத்தில் கொண்டாடினாங்க. யாருக்கு மத்தியில கொண்டாடினாங்க? சஹாபாக்களுக்கு மத்தியில கொண்டாடினாங்க. ஏன்னா கேட்பது யாருதான்? சஹாபாக்கள் தானே. அப்படின்னு சொன்ன சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டுதானே நபிகள் தன் பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். சஹாபாக்கள் மீலாது நாள் கொண்டாடி இருக்கிறார்களா, பிறந்த தினம் கொண்டாடி இருக்கிறார்களா என்று கேட்டா அதுக்கு நம்மகிட்ட சரக்கு இருக்கு. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு வர்றாங்க. வந்து கேட்டாங்க. ரொம்ப சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேர் 3 பேர் இருந்தா கேட்க மாட்டாங்க. அங்க ஒரு பெருங்கொண்ட படை இருக்கிறது. எனவே நபி கேட்கிறாங்க, மா அஜிலசக்கும், நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, என்ன காரணம் என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு அந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் ஜலஸ்னா நதுல்லாஹ வ நஹ்மதுஹு, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்வை புகழ்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? நாங்க ஏன் அல்லாஹ்வை புகழ்றோம்? நாங்க ஏன் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்? ஏன் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சொன்னால், அலாமா ஹதானா பிதீனிஹி, எங்களை இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா வழிகாட்டியதற்காக வேண்டி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வை புகழுகிறோம், அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அது மட்டும் கிடையாது. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்ததனால் புகழ்கிறோம் அல்லாஹ்வை. இரண்டாவது காரணம், நாயகமே உங்களை அல்லாஹ் எங்களுக்கு நிஅமத்தாக வழங்கியதற்காக வேண்டி, அல்லாஹ் உங்களை எங்களுக்கு அருளாக நிஅமத்தாக கிஃப்டாக வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹ்வை புகழ்கிறோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. நபி கேட்கிறாங்க, அப்படியா? என்னை அருளாக அனுப்பப்பட்டதற்காக வேண்டியா நீங்கள் அங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா நாயகமே, வேறு காரணமே இல்லை. நபி கேட்க சத்தியம் பண்ணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வை சத்தியம் என்று சொல்லுங்கள், எனக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறீர்களா, என்னை பற்றி பேசலாம் அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு அல்லாஹு மா அஜ்லஸ்னா இல்லா தாலிக, நாயகமே எங்களுக்கு வேறு காரணமே கிடையாது, ரப்பு எங்களுக்கு இஸ்லாத்தை வழங்கியதற்காக வேண்டி உங்களை அருட்கொடையாக எங்களுக்கு வழங்கியதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள். நபி சொன்னாங்களா, அமா இன்னிலம் அஸ்திஹதிக்கும் துஹமத்தன் லக்கும், தோழர்களே நான் உங்களை இழிவுபடுத்துவதற்காக சத்தியம் கேட்கல, உங்களை இழிவுபடுத்துவதற்காக சத்தியம் கேட்கல. ஏன் தெரியுமா? இன்னமா அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஅக்பரனி அன்னல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல யுபாயி பிக்கும் மலாயிகா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு என்னை நியமத்தாக வழங்கியதற்காக வேண்டி, இஸ்லாத்தை உங்களுக்கு வழங்கியதற்காக வேண்டி, என்னை புகழ்ந்ததற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி மலக்குமாரிடத்தில் உங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதனால பெரிய மீளாது. நம்ம வருடத்துல ஒரு நாள் கொண்டாடிட்டு இருக்கோம், ஒரு மாசம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுவதும் மீளாது தான். வாழ்க்கை முழுவதும் நபியை பற்றி தான் பேசினார்கள், நபியை நியமத்தாக வழங்கியதை பற்றி தான் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்படியானால் சஹாபாக்கள் வாழ்க்கை முழுவதும் மீளாதை கொண்டாடி இருக்கிறார்கள். நாம் கொண்டாடுவது குறைவு என்பதாக வேண்டுமானால் சொல்லலாம். எப்படி நம்ம கொண்டாடுவது குறைவு வேண்டுமானால் சொல்லலாம், நிறைவு கொண்டு சொல்ல முடியாது. சஹாபாக்கள் வருடம் முழுவதும், நம்ம ஒரு மாசம் தராங்க அப்படி
சஹாபாக்கள் நிறைவா நம்ம நிறைவா? நம்ம குறைவு, சஹாபாக்கள் நிறைவு. சரி, அவனை தூக்கி வந்துருவாங்க. எந்த கிதாப் ஓதினாங்க அந்த அன்னைக்கு? எந்த மௌலித ஓதுனாங்க? ஹஸ்ஸான் இப்னு சாபித்தினுடைய மௌலித ஓதுனாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மௌலித எடுத்து பாருடா, அவங்களுடைய வாழ்க்கையை பார். நாங்கள் புகழ்வதெல்லாம் ஒரு துகள் தான். நாங்கள் புகழக்கூடிய புகழ் எல்லாம் அந்த கவிதைகளை வெற்றி பார்க்கின்ற பொழுது அது ஒரு துகள் என்று சொல்லலாம். நம்ம கிதாபு ஃபுல்லா படிச்சாலும் சரிதான், மௌலித கிதாபு படிச்சாலும் சரிதான், எல்லா புகழையும் சேர்த்தா இந்த கவிதையை வச்சு பார்க்கும்போது அதுல ஒரு துகள். ஒரு 4 அடிதான், சம்மட்டி அடி பகாபியர்களுக்கு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி. நாயகமே, உங்களை விட அழகான ஒரு மாமனிதரை, அழகான ஒரு தோற்றத்தை இந்த உலகத்திலே என் கண்கள் கண்டதே இல்லை. என் கண்கள் உங்களை போன்ற ஒரு அழகான ஒரு தோற்றத்தை இந்த பூமியிலே, இந்த வையகத்திலே நான் கண்டதே இல்லை. வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா. மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்திலே உங்களை விட ஒரு அழகான ஒரு படைப்பை, அழகான ஒரு குழந்தையை இந்த பூமியிலே எந்த பெண்களும் பெற்றெடுத்ததில்லை, இனி பெறப்போவதும் இல்லை. மேலும் சொன்னார்கள், خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ. நாயகமே, நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கீர்கள் என்று தெரியுமா? உலகத்தினுடைய எல்லா விதமான குறைகளை விட்டும் அப்பழுக்கற்றவர்களாக, பரிசுத்தமானாக நீங்கள் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் உடலிலும் ஊனம் இல்லை, உங்கள் உள்ளத்திலும் ஊனம் இல்லை, உங்கள் குணத்திலும் ஊனம் இல்லை. எல்லாம் அழகான முறையில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மேலும் தொடர்கிறார்கள், கஅன்னக கத் குலிக்த கமா தஷா. நீங்க எப்படி படைக்கப்பட்டீங்க தெரியுமா நாயகமே? நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ, உங்கள் கண் இப்படிதான் இருக்க வேண்டும், உங்கள் முகம் இப்படிதான் இருக்க வேண்டும், உங்கள் மூக்கு இப்படிதான் இருக்க வேண்டும், உங்கள் கை, உங்கள் காது, உங்கள் தலை, உங்கள் உடம்பு, அந்த உறுப்புகள் எல்லாம் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்பதாக நீங்கள் விரும்பிய வண்ணம் தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌலிது ஓதிக்கிறார். சுப்ஹான மௌலிது மாதிரி என்னது? ஹஸ்ஸான் இப்னு சாபித் மௌலிது. சஹாபாக்கள் ஓதிக்கிறாங்களா இல்லையா? நபியை புகழ்ந்திருக்கிறாங்களா இல்லையா? வேற என்ன வேணும்? சஹாபியுடைய பேச்சை கேட்கிறதா அல்லது வஹாபியுடைய பேச்சை கேட்கிறதா என்பதை நாம் இங்கு சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியா குர்ஆன் இறங்கிய மாதம் ஏங்க, ரமலான் மாதம் ஏங்க சிறப்படைஞ்சு? குர்ஆன் இறங்கியதினால், குர்ஆன் பிறந்ததினால் அந்த மாதம் முழு சிறப்படை. ஆமாவா இல்லையா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வருதா இல்லையா? அப்ப குர்ஆன் இறங்கிய மாதம் சிறப்படைகிறது என்று சொன்னால், அந்த குர்ஆனை நமக்கு பெற்று தந்த மாணவி பிறந்த தினமும் சிறப்பு இருந்தானே. அந்த மாதத்தை கொண்டாடுறது கூடும்னா நபி பிறந்த தினத்தை கொண்டாடு ஏங்க கூடாது? இது உண்மையிலே பொறுப்புணர்ச்சி நினைக்கிறீங்களா? சில கொண்டாட தடுக்கிறாங்கல்ல, குர்ஆன் இருக்கிறதா ஹதீஸ் இருக்கிறதா என்று அவர் கேட்கிறது பொறுப்புணர்ச்சி அல்ல, நபி மீது உள்ள வெறுப்புணர்ச்சி. நபி மீது உள்ள வெறுப்பு. முனாஃபிக்குகளுக்கு பிடிக்குமா? அயவந்தர்களுக்கு பிடிக்குமா? பிடிக்க. எனவே இது பொறுப்புணர்ச்சி அல்ல, நபி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் எதுவும் இல்லை. அடுத்த பாயிண்ட், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததினால் ஜும்ஆ தினம் சிறப்படைகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நான் சொல்றது எல்லாமே எதுல இருக்குது? ஹதீஸ்ல இருக்கு. அபூதாவுல 883 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஜும்ஆ நாள் ஏன் சிறப்பு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளை பிறந்தாங்க, எனவே அது சிறப்படைகிறது. மற்ற நாளுக்கு அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கா இல்லையா? மற்ற நாளை விட ஜும்ஆ தினத்துக்கு சிறப்பு இருக்குதா இல்லையா? எனவே அந்த தினத்தை சொல்லி தந்த மாணவி பிறந்த தினம் எப்படிங்க சிறப்பு இல்லாம போகும்?
அடுத்தபடியாக சுவனத்திலிருந்து ஆடு வருது குர்பானி அன்னைக்கு. அந்த ஆடு பிறந்து வந்த தினம், அந்த ஆடு இறங்கி வந்த தினம் சிறப்படையுதா இல்லையா? கொண்டாடுமா இல்லையா? பெருநாள் என்று கொண்டாடுகிறோமா இல்லையா? எனவே அந்த சுவனத்திற்கே சென்று வந்த மாணவி, சுவனத்திற்கே சுவனத்திலிருந்து வந்த ஒரு ஆடு வந்ததினால் அந்த நாள் சிறப்பு என்று சொன்னால், அதை கொண்டாடுவது கூடும் என்று சொன்னால், அந்த சுவனத்திற்கு சென்று நரகத்தை சுவனத்தை பார்த்துவிட்டு தொழுகையை வாங்கி தந்த அந்த மாணவி இறந்த தினம் எப்படிங்க சிறப்பு இல்லாம போகும்? எப்படி சிறப்பு இல்லாம போகும்? நான்காவதாக கடல் பிளந்து கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கிடைச்சி? வெற்றி கிடைச்சிச்சு. வெற்றி பிறந்த நாள், பல வருடங்கள் கழித்து வெற்றி பிறந்த நாள், கடல் பிளந்து வெற்றி பிறந்த நாள். அந்த நாள்ல அந்த நாளை கொண்டாடும் வண்ணமாக முஹர்ரம் 10, 11 நோன்பு வச்சு கொண்டாடுறோமா இல்லையா? அந்த நாளை கொண்டாடுறது கூடும்னா எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெய்வீக பேரொளி, ஆன்மீக பேரொளி, காரூண்ய சீலர் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறந்த தினம் என்பது எங்களுக்கு சிறந்த தினம்தான். எங்களுக்கு ஆதாரம் நான் சொல்லல, நமக்கு ஆதாரமே தேவையில்லைங்க. நேசம் இருப்பவர்களுக்கு ஆதாரம் தேவையில்லை, நேசம் இல்லாதவருக்கு ஆதாரம் இருக்கு. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தில் நாங்க ஈமான் கொள்றோம், அல்லாஹ்வை நம்புகிறோம். ஆனா கொஞ்சம் ஈமான் தடுமாறுது, கொஞ்சம் ஈமான் அப்படியே அரசியல் கூட ஆடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யுங்களேன், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்களேன். சுவனத்திலிருந்து ஒரு உணவு தட்டையை வந்து அதை நாங்கள் அப்படியே சாப்பிட்டோம்னா நாங்க வயிறு நிறைவோம், எங்கள் உள்ளமும் ஈமானால் நிறையும் அல்லவா? உங்கள் மீது நம்பிக்கை கூடிவிடும், அல்லாஹ்வின் நம்பிக்கை கூடிவிடும் அல்லவா என்று சொல்லுகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்வாங்க. ரப்பனா மா அன்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வஆகிரினா வஆயத்தன் மின். தன் தோழர்களுடைய துஆ அல்லாஹ் கேட்டார். ரப்பனா மா அன்ஸில அலைனா, ரப்பே வானத்திலிருந்து மாஇதத்தம் மினஸ் ஸமா ஒரு உணவு தட்டை இறக்குவாயாக. நீ உணவு தட்டை இறக்கிவிட்டால் தகூனுலனா தகூனுலனா அந்த நாள் எங்களுக்கு ஆகிவிடும். ஈதன், ஈதுக்கு என்ன அர்த்தம்? பெருநாள். தகூனுலனா ஈதன், அந்த நாள் எங்களுக்கு பெருநாளாக ஆகிவிடும். எங்களுக்கு மட்டுமல்ல, ஆகிரினா எங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கும் என்னது பெருநாளாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ்விற்கு துஆ செய்றாங்க. இங்க இந்த உணவு தட்டை வந்துச்சு வரல, சாப்பிட்டாங்க, சாப்பிட என்பது ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஈசா என்ன துஆ செஞ்சாங்க? சுவனத்திலிருந்து ஒரு உணவு தட்டை, சாதா ஒரு உணவு தட்டை வந்தாலே அந்த நாளை நாங்கள் என்ன செய்வோம்? பெருநாளாக மக்கள் கொண்டாடக்கூடிய பெருநாளாக கொண்டாடுவோம் என்பதாக ஈசா நபி சொல்லியிருக்காங்க. ஈசா நபி தெரியாம சொல்லி போட்டாங்க, அவங்க ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? அல்லாஹ் தான் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வும் அதை அங்கீகரித்து குர்ஆன்ல ஆயத்தை இறக்கியிருக்கான். சாதா ஒரு உணவு தட்டு சுவனத்திலிருந்து வந்தால் அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கார் என்று சொன்னால், உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்திற்கே சென்று வந்தவர்கள் அல்லவா? அந்த மாணவியுடைய பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடாது ஒருத்தன் சொன்னா அவன் யார் என்பதை நான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியே சொன்னா இல்லையா, சஹாபாக்கள் நபிகிட்ட கேட்டாங்களா இல்லையா, நாயகமே திங்கட்கிழமை ஏன் நோன்பு வைக்கிறீங்க?
என்று கேட்ட பொழுது அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் என்பதாக கருஞ்சவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே நபி அவர்கள் பிறந்த தினத்திற்கும் அதை கொண்டாடுவதற்கும் ஆதாரம் இருக்கிறது. இன்னும் சிலவங்க சொல்லுவாங்க, ஏன் நபி அவர்கள் பிறந்த தினம் மட்டுமா அதுதான், ஏன் இறந்த தினமும் அதுதானே சொல்லுவானுங்க. ஏன் ஒப்பாரி வச்சு அழ வேண்டியதானே? டேய், நீ ஹதீஸை கடைபிடிக்கிறவனே கிடையாதுங்க. ஏன்னா ஒப்பாரி வச்சு அளவுக்கு எங்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது? முதல்ல ஒப்பாரி வைத்த அளவுக்கு எங்க ஹதீஸ் இருக்குது? நபியர்கள் பிறந்த தினமும் ரபியுல் அவ்வல் 12 தான், நபியர்கள் இறந்த தினமும் ரபியுல் அவ்வல் 12 தான். திங்கட்கிழமை எந்த மாற்றமும் இல்லை. பிறந்ததும் அதே டேட்டுங்க, இறந்ததும் அதே டேட்டுங்க, பிறந்ததும் திங்கட்கிழமைங்க, இறந்ததும் திங்கட்கிழமை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் நீங்க கொண்டாடுறீங்க? ஏன் அந்த அன்னைக்கு செய்ய வேண்டியதானீங்க? இறந்த தினத்தை துக்க அனுஷ்டிக்க வேண்டியதானே சொல்றாங்க. இதுக்கு தான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லாதன்னு நான் சொல்லுகிறேன். ஏன்னா 3 நாள் துக்க அனுஷ்டிக்கிறோம். எப்படி 3 நாள், அதற்கு பிறகு துக்கமா அனுஷ்டிக்கணும், அடுத்தப்பட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அப்படிதானே? எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உங்களோடு இருப்பதும் உங்களுக்கு சிறந்ததுதான், நான் உங்களை விட்டும் மறைவதும் உங்களுக்கு சிறந்தது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நாயகமே நீங்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு சிறந்ததுதான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் மாற்று விஷயங்களை கூறுகிறீர்கள், ஹராமை தடுக்கிறீர்கள், ஹலாலை ஆதரிக்கிறீர்கள், எங்கள் நல்வழிப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு சிறந்ததுதான் நாயகமே. நீங்கள் இறந்தால் எங்களுக்கு எப்படி சிறப்பு நாயகம் என்பதாக சஹாபா பெருமக்கள் நபியிடத்தில் கேட்ட பொழுது நபியர்கள் சொன்னார்கள், தோழர்களே, நான் இந்த மண்ணை விட்டு மறைந்ததினால் நீங்கள் நன்மை செய்தால் நான் உங்களுக்காக வேண்டி சந்தோஷப்படுவேன், மகிழ்ச்சி அடைவேன். என் தோழர்கள் நல்ல முறையில் அமல் செய்ய என்பதால் நான் சந்தோஷப்படுவேன். என்னுடைய சமுதாயத்தவர்கள் தீமை செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேவை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படியானால் அந்த நபியுடைய பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒரே தினமாக இருந்தாலும் கூட நாம் எதை கொண்டாடணும்? பிறந்த தினத்தை தான் கொண்டாடணும். இறந்த தினத்தை துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதை நாம் நன்கு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுபோல அல்லாஹ் தன் பேர் திருமையை சொல்வான், நபியே நாயகமே, உங்களுடைய புகழை நான் புகழின் உச்சிக்கே கொண்டு சென்று விட்டோம். நான் உங்களுடைய புகழை செஞ்சுட்டேன், புகழின் உச்சிக்கே கொண்டு சென்று விட்டோம். அப்படி என்ன அல்லாஹ் புகழின் உச்சிக்கு கொண்டு போனான் என்று நான் கொஞ்சம் அதை ஆய்வு செய்து பார்த்த பொழுது ஒரு விஷயம் மட்டும் நல்ல தென்பட்டுச்சு. என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ, அல்லாஹ்வின் பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டு ஆக வேண்டும். இதுதான் புகழின் உச்சம். நம்ம அல்லாஹ்வின் பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுமோ அங்கெல்லாம் நபியை விடுத்து அங்க ஈமான் பரிபூர்ணம் ஆகாதுங்க. எப்படி? அல்லாஹ்வை பின்பற்றணும், நபியை பின்பற்றணும். உமையுல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வை பின்தொடருங்கள், நபியை பின்தொடருங்கள். அதுதான் ஆயத்து இருக்குது. அதே மாதிரி ஒரு இஸ்லாத்துக்கு வராத வச்சுக்கோங்களேன், வந்தவர் என்ன செய்யறாரு? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு. அவர் ஈமான் பெரிய ஆய்வாரா? அவர் ஈமான் பரிபூர்ணம் அடையுமா? பரிபூர்ணம் அடையாது. ஏன்? மகன முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு வா. முஹம்மது ரசூலுல்லாஹை கொண்டு வந்தால்தான் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதற்கு மதிப்பு இருக்குது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று முஹம்மது ரசூல் கொண்டு வராட்டா லா இலாஹா மதிப்பு இல்லை. லா இலாஹாவும் இருக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கணும். அதே போல ஒரு தக்பீர் கட்டியாச்சு, தொழுதுகிட்டு இருக்கார். அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியு. தொழுது யாருக்குரியதுங்க? தொழுது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்படிப்பட்ட தொழுகையிலும் கூட
நம்ம நபியை நினைச்சாகணும், நபியுடைய பெயரை உச்சரிச்சாகணும். யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹன் நபி என்பதாக கூறியாக வேண்டும். இல்லைன்னு சொன்னா தொழுக அம்மன் ஜல்லிக்கு பயன்படும். நம்ம பாஷா தொடர்ந்து என்னது, அம்மன் ஜல்லிக்கு பயன்படாது. அடுத்து ஒரு பாங்கு சொல்றாரு, ஒருவரு பாங்கு சொல்றாரு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாச்சா, ஹய்ய அலஸ் ஸலாத் எங்க போயிட்டாரு, போயிட்டாரு. அந்த பாங்கி அவனுக்கு தீங்கு. என்னது, அந்த பாங்கு அவனுக்கு தீங்கு. ஏன் அல்லாஹ் சொல்றது ஒரு வச்சுக்கோ, நபி சொல்றா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபியுடைய பெயரை உச்சரி. இல்லை என்று சொன்னால் மவன அந்த பாங்கே உனக்கு தீங்குடா. உண்மைதானே? இதெல்லாம் கூட கதை இருக்குது, நம்ம பேசுறது இல்ல. அன்பிற்குரியவர்களே, எனவே ஒவ்வொரு கணமும் அல்லாஹ் என்று வருகின்ற பொழுது அதற்கு அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தாக வேண்டும். அது வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய எந்த அமல் அங்கீகரிக்கப்படாது. நாலாவதாக நம்ம துஆ ஓதுறோம்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று நபி மீது ஸலவாத் சொல்லி ஆகும். அல்லாஹ்வை புகழ வேண்டும், நபி மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை ஒருவன் புகழுகிறான், நபி மீது ஸலவாத் சொல்லாம துஆ ஓதுறான். அந்த துஆ எங்க நிற்கும் தெரியுமா? முகட்ட கூட தாண்ட, முகரக்கட்ட என்னது, உன் வீட்டு முகத்தை கூட தாண்ட. இதுதான் வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே உங்களுடைய புகழை நாம் புகழின் உச்சிக்கே கொண்டு சென்று விட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் தேன் திருமறையிலே சொல்லுகிறார். கலிமா என்றாலும் அங்கு நபி இருக்க வேண்டும், பாங்கு என்றாலும் அங்கு நபி இருக்க வேண்டும், துஆ என்றாலும் அங்கு நபி இருக்க வேண்டும், பின்பற்றுதல் இருந்தாலும் அங்கு நபி இருக்க வேண்டும், அன்பு என்றாலும் அங்கு நபி இருக்க வேண்டும். நான் நபியின் மீது அன்பு கொள்கிறேன், நபி மீது அன்பு கொள்ள மாட்டேன் என்பவன் ஒருவன் சொன்னா அது அன்பு இல்லை, அவனுக்கே அவனை வைக்கிற வம்பு. அது அன்பு இல்லை, அவனுக்கு அவனை வச்சுக்கிறது வம்பு. ஏன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே இல்லையா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நபி அவர்கள் சொல்வார்கள், தோழர்களே உங்கள் மனைவி மக்களை விட, உங்கள் குழந்தைகளை விட, உங்கள் சொத்து சுகங்களை விட, உங்கள் நண்பர்களை விட, உங்கள் அண்டை வட்டார்களை விட, எல்லோரை விடவும் நான் உங்கள் உள்ளத்தில் அன்பானவனாக நேசமிக்கவனாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஈமான்தாரிகள் இல்லை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த நான் சொன்ன ஒவ்வொன்றுமே குர்ஆன் ஹதீஸினுடைய வழியில்தான் அந்த போற்றதுக்கு நம்ம விளக்கம் தந்திருக்கிறோம். பிறந்த தினம் கொண்டாடுறதுக்கும் விளக்கம் சொல்லியாச்சு, சஹாபாக்கள் மௌலித் ஓதியதற்கும் விளக்கம் சொல்லியாச்சு, சஹாபாக்கள் மீலாது கொண்டாடியதற்கும் விளக்கம் சொல்லியாச்சு. எந்த இடத்துல கொண்டாடினாங்க? மதீனமா நகரம், மதீனத்து நகரத்திலே கொண்டாடி இருக்கிறோம். ஒரு ஆளு காபாவுக்கு போறாரு, ஹஜ் செய்ய, உம்ரா செய்ய போறாரு. இப்ப நான் காபாவுக்கு மட்டும்தான் போவேன், ஹஜ் மட்டும்தான் செய்வேன், நபியை பார்க்க மாட்டேன்னு சொன்னா அவருடைய உம்ராவினுடைய நிலை என்ன, அவருடைய ஹஜ்ஜுடைய நிலை என்ன? எனவே நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் என்று வலது கண் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் இடது கண். எப்படி? ஹுதைபியா உடன்படிக்கை நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதுல உம்ரா செய்வதற்கு தடை செய்யப்படுகிறார்கள், ஒப்பந்தம் ஒன்று போடப்படுகிறது. ஒப்பந்தம் போடப்படுகின்ற பொழுது அலிநாயகத்தை அழைக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒப்பந்தம் போடுறாங்க.
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதக்கூடிய கடிதம் இது, ஒப்பந்தம் இது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு எதிர்த்து செய்த வந்த நபர் சொன்னாங்களா, எங்க இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னீங்கல்ல, முஹம்மது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு பிரச்சனையே. எது பிரச்சனை? ரசூலுல்லாஹ் தான் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் இல்ல நீங்க ஏத்துக்கிட்டா நாங்க ஏங்க உங்களை தடுக்க போறோம், உம்ரா செய்வதை விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே மக்களுக்கு காவியர்கள் அந்த ரசூலுல்லாஹ் என்ற பெயரை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நபி சொன்னாங்க, யா அலி கும்ஹு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்ற பெயரை அழிப்பா, அலியே அலி நாயகமே ரசூலுல்லாஹ் என்ற பெயரை அழிங்கன்னு சொல்றாங்க. அப்ப நபி யாரு அலிநாயகன் சொன்னாங்களா, இதே வஹாபின்னு வச்சுங்களேன் உடனே அழிச்சிருவோம். யாரு நம்ம தௌஹீத் ஜமாத் வச்சுக்கோங்க உடனே அழிச்சிருவோம். அவங்க ரசூல் தேவை, ரசூல் தானே, அல்லாஹ் தேவை, கல்லா தானே, என்ன செய்வாங்க உடனே உடனே டக்குன்னு அழிச்சிருவோம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படவில்லை என்று சொன்னால் உமைய அசில்லா வரசூலவு பக்கத்து வல்ல வலாக முடியினா, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தெளிவான வழியில் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறிவிட்டார் அல்லவா. அதற்காக வேண்டிதான் நான் உடனே நாயகமே உங்கள் சொல்லி அப்படியே கேட்டு ரசூலுல்லாஹ் என்ற பெயரை அழித்து விட்டேன் நாயகமே என்று சொல்லுவார். அம்மா இல்லையா? நிச்சயமா சொல்லுவார். நம்ம வந்தேன் அது பிஜேவா இருந்தா வச்சுக்கோங்க முகம்மது சேர்த்து சொல்லுவோம். இப்னு அப்துல்லாவோட மகன் மட்டும் எழுதிடுவார். யாரு? பக்கீர், சம்சுல்லா, இதே மாதிரி கல்ச்சரை கிடைக்கிறது இல்லை, என்ன செஞ்சுருவாங்க அவங்கெல்லாம் முகம்மது சேர்த்து அடிச்சுடுவாங்க. ஏன்னா ரொம்ப என்னது நபிக்கு கட்டுப்படுறாங்க. அலிநாயகன் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ்வின் தூதரே, லா வல்லாஹி லா அம்துக அபதா, வல்லாஹி லா அம்துக அபதா. நாயகமே அல்லாஹ்வை சத்தியம் என்று சொல்லுகிறேன், நீங்க என்ன சொன்னாலும் சரியே, என்ன சொன்னாலும் செஞ்சிடறேன், ஆனா ரசூலுல்லாஹ் என்ற பெயரை மாற்றேன் என்று சொல்லல. நாயகமே உங்களை ஒருபோதும் அழிக்க மாட்டேன் நாயகமே, உங்களை ஒருபோதும் அழிக்க மாட்டேன் நாயகமே. லா அம்ஹு இஸ்ம ரசூலில்லாஹ் இல்ல, எப்படி சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் என்ற பெயரை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லல. லா அம்ஹு கபதா, நாயகமே உங்களை ஒருபோதும் அழிக்க மாட்டேன்னு சொன்னதாக நான் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை விட்டு நபியை ஒருபோதும் நம்ம கலட்டி எடுக்கவே முடியாது. அந்த மாணவி பிறந்த தினம் சிறந்த தினம்தான், அருள் நிறைந்த தினம்தான், பெருநாள் தான், ரஹ்மத்தான நாள் தான், சிறந்த நாள் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் ஏதும் இல்லை. போஸ்டருக்கு பதில் கொடுத்திருக்கிறேன் தவிர உங்களுக்கு பதில் தரல. நேசம் உள்ளத்தில் இருப்பது உண்மை என்று சொன்னால், அந்த நேசம் என்பது உண்மை என்று சொன்னால் நிச்சயமாக மாணவி பிறந்த தினம் என்பது சிறந்த தினம்தான், அருள் நிறைந்த தினம்தான், பெருநாள் தினம்தான் என்று கூறி என்னுடைய வார்த்தை நிறைவுபடுத்துவேன். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.